குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 2 மெஷர்மெண்ட்ஸில் எக்ஸசைஸ் 2.1ல் 6th செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லும் ஆரும் கொடுத்துருக்காங்க. அதாவது லென்த் ஆஃப் தி ஆர்க்கும் ரேடியஸும் கொடுத்துருக்காங்க. வில்லின் நீளம் மற்றும் ஆரம் கொடுக்கப்பட்டு என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆங்கிள் மைய கோணம் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏற்கனவே இதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அதாவது தேர்ட் சம்மில் நம்ம நடத்திருப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் கொடுத்துருந்தா என்ன ஃபார்முலா, பி கேட்டாங்கன்னா பெரிமீட்டர் கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலான்னு சொல்லிட்டு லைனாக போட்டிருப்போம். ஸோ எல் கொடுக்கப்பட்டிருந்தால் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் இஸ் ஈக்குவல் டு தீட்டா by 360 இன்ட்டு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2πr. அதாவது எல் கொடுத்துருந்தா இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ என்னென்ன வேல்யூஸ் இருக்குதோ அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. சப்ஸ்டியூஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ எல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44 இஸ் ஈக்குவல் டு தீட்டாவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் பை 360 இன்ட்டு 2. கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா பையோடைய வேல்யூ என்னென்னு வச்சுக்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 22/7 சொல்லிட்டு வச்சிருக்க சொல்கிறாங்க. ஸோ ஆருடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 35. இப்போது இந்த இடத்துலையே நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னா பண்ணலாம். ஆனால் என்னோட சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டு பண்ணும்போது நீங்கள் எந்த நம்பரையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சம்டைம்ஸ் நீங்கள் அடிச்சுட்டு போடும்போது அந்த நம்பர் நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டீட்டாவை மட்டும் இந்த சைடில் வச்சுக்கோங்க, மீதி எல்லாத்தையும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வாங்க. அப்படி எடுத்துகிட்டு வரும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பரை போட்டுட்டு எதெல்லாம் கீழே இருக்குதோ அது அடுத்த பக்கம் வரும்போது மேலே வந்துடும். தட் இஸ் நியூமரேட்டரில் வந்துடும். ஸோ இன்டூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 360 இன்டூ 7. எப்போவுமே அடுத்த ஸ்டெப் எழுதும்போது கொஞ்சம் கேப் விட்டு எழுதுங்க. ஏன்னா நம்ம இங்கே கேன்சல் பண்ணும்போது இந்த ஸ்டெப்பை இடிக்காத அளவுக்கு நம்ம சம ப்ரொசீட் பண்ணணும். ஸோ டிவைடட் பை மேலே என்னென்னலாம் இருக்குதோ அதை கீழே கொண்டுட்டு வந்துடுங்க. எக்ஸப்ட் டீட்டா மேலே இருக்குது. ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஸோ இங்கே மேலே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2. அதே மாதிரி அடுத்தது என்ன இருக்குதுன்னா 22 35. ஸோ இன்டூ போட்டுட்டு 22 இன்டூ 35 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதுங்க. ஸோ இஸ் ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதை கண்டுபிடிக்கணும், டீட்டாவை கண்டுபிடிக்கணும். ஸோ இஸ் ஈக்குவல் டு டீட்டா அப்படின்னு போட்டுக்கோம். ஸோ இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். நீங்கள் எதை வேணாலும் எதோட வேணாலும் அடிக்கலாம். தட் இஸ் சேம் டேபிளில் போகணும், அவ்வளோதான் கான்செப்ட். எதை அடித்தா கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு இருக்குதோ அதை நீங்கள் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 22 1s are 22, 22 2s are 44. பெருசாக தெரியலனா 11 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள், அல்லது 2 டேபிளில் கேன்சல் பண்ணிட்டு கூட நீங்கள் பண்ணலாம். எப்போவுமே கேன்சலேஷனுக்கு பெரிய டேபிள் எடுக்கும்போது உங்களுக்கு கேன்சலேஷன் ஸ்டெப்பு கம்மியாகும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 1s are 2, 2 1s are 2. இது 7 1s are 7, 7 5s are 35. இப்போ இந்த 5யும் 360 நம்ம கேன்சல் பண்ணால் ஓவர். ஸோ அப்போ 5 1s are 5. இங்கே 2 நம்பர் எடுக்கிறேன். ஸோ 5 7s are என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 35, ரிமைண்டர் 1. ஸோ அப்போ என்ன வந்துடும் 5 2s are 10. ஸோ அப்போது டீட்டாவுடைய வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7. இங்கே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் ஃபுல்லாக 1ன்னு வந்துருச்சு. 1ன்னு கீழே வந்ததுனாலே டிவிஷன் கான்செப்ட் இஸ் ஓவர். ஸோ அப்போ மேலே மீதி என்ன இருக்குது 1 1 72. ஸோ 72 இன்ட்டு 1 என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா 72. ஸோ அப்போது டீட்டாவுடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72 டிகிரி. ஸோ இதுதான் சென்ட்ரல் ஆங்கிள், தமிழில் மைய கோணம். ஸோ அவ்வளோதான் அந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.